ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். தக்காளி குழம்பு லன்ச் வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். பாருங்கள், தக்காளி, ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்க பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி தான் மெயின் இன்க்ரீடியன்ட். அதனால் 3 பழுத்த தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு 3 ஸ்பூனு, ரெட் சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூனு, 1 ஸ்பூனு டர்மரிக் பவுடரு, கல் உப்பு, 2 ஸ்பூனு வந்துட்டு சோம்பு, அப்புறம் கொஞ்சம் ஒரு 6-7 முந்திரி பருப்பு தண்ணியில் ஊற. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை வந்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அது கூட இந்த முந்திரி பருப்பையும் நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். இது 3த்தையும் அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ தேங்காயும் முந்திரி பருப்பும் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது மெயினான இன்க்ரீடியன்ட் தக்காளி, இதையும் அரைச்சி நல்லா ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து தக்காளியும் தேங்காயும் ரெடியாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பேனில் 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ரெடியாக காஞ்ச உடனே, எண்ணெய் காஞ்ச உடனே இந்த சோம்பு போட்டு வெடிக்க விட்டுக்கோங்க. சோம்பு வெடிஞ்சிட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். சரிங்களா? வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது நான் அந்த தக்காளி பேஸ்ட்டை ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகும். இந்த பாருங்கள், பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காயும் கேஷ்யூ நட்டு பேஸ்ட்டும், இதை நம்ம ஊற்றிக்கலாம். சரிங்களா? நான் வந்து குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிட்டேன். ஸோ இந்த ரெட் சில்லி பவுடரு, டர்மரிக் பவுடரு, குழம்பு மிளகாத்தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் குழம்பு. சரிங்களா? பாருங்கள், நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் கொத்தமல்லி போட்டுட்டு சூடான சாப்பாட்டில் கொஞ்சம் நெய் விட்டு இந்த தக்காளி குழம்பை விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். Okay, today's lunch is ready. ஒயிட் ரைஸ் அண்டு தக்காளி குழம்பு எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு நான் போட்டு செஞ்சு காமிச்சிட்டேன். இதுக்கு தொட்டுக்க சைடிஷ் செம்ம காம்பினேஷன். இது வந்துட்டு கருணக்கிழங்குல சிப்ஸ் மாதிரி நான் பண்ணியிருக்கிறது. இது நான் செப்ரேட்டாக ஒரு நாள் வீடியோ போட்டு காமிக்கிறேன். இது